இப்போ என் தம்பி ஒரு கடைசியாக ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல விஜய், இந்த படத்தை அவர் வெளியிடுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாருன்னு அப்போ பொறுத்திருந்து நம்ம மறுபடியும் சந்திச்சு பேசுவோமே. அவர் இது வராத போதே அவரை பெரும்பாடுபடுத்தினாங்க, உங்களுக்கு தெரியும். இதை இவங்க இந்த ஆட்சியில தான் செய்யறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இதே தான் நடந்தது. ஜனநாயகம் படத்தை பொறுத்தளவில் சென்சார் மேட்டரில் அது விஜய்க்கு ஆதரவாக தான் சீமான் பேசியிருந்தாரு. அது ஒரு படைப்பு, அது விஜய் மட்டும் இல்லை, பலர் ஹெச் வினோத் அவர் ஒரு தமிழ் தேசிய உணர்வு கொண்ட ஒரு இயக்குனர், பலர் சம்பந்தப்பட்ட ஒரு படைப்பு தான் ஒரு சினிமா. அந்த அடிப்படையில் ஜனநாயகன் படம் இல்லை, எந்த படம்னாலும் சென்சாருக்கு பிரச்சனைக்கு ஆளாகாமல் ரிலீஸ் ஆகணுங்கிற அடிப்படையில் ஜனநாயகன் படம் சென்சார் ஆகி வரணுங்கிற கருத்தை சீமான். விஜய் பண்ணுற தப்ப மோடிக்கு போட்டோம். அவங்களுக்கு தெரியும் ஐபி இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் சோர்ஸ், குஜராத் டீம் இருக்குது. மோடிக்கு நன்மை எதுவோ அதை மோடிக்கிட்ட சொல்லணும். அப்போ மோடி பார்த்தாரு, நீ வர்றதுக்கு முன்னாடியே ராகுல் காந்திக்கு ஆளா நின்று காங்கிரஸுக்கு பார்கெனிங்க உயர்த்துற, ஒன்னால இங்கே 10 சீட்டு ஜெயிக்கக்கூடிய காங்கிரஸ் 20 சீட்டு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க பார்க்குறேன். அப்போ ஒன்றை ஒழிச்சாதான் என் எதிரி எண்ணி பலப்படுத்த மாட்டேன், உனக்கு நான் என் எண்ணி பாடம் படித்து கொடுக்குறேன்னு மோடி பாடம் படித்து கொடுத்தாரு. இதுதான் சசிகலா விஷயத்திலையும் நடந்தது. நாணயமான மக்கள் அரசியலை சீமான் பண்ற மாதிரி மக்கள் அரசியலை பண்ணுனா உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்க மக்கள் அரசியலை பண்ணாம வன்ம அரசியலை மத வெறியில பண்ணனால்தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்குது. அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு விஜய் படாத பாடுபடுறாரு. இன்னும் இது தொடரும். இப்போ நீங்க ஜனநாயகம் படத்துக்கு 21ஆம் தேதி தான் மீண்டும் போட்டிருக்காங்க. 21ஆம் தேதியும் இவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போகணுன்னு தான் மத்திய அரசு கேட்கும். ரிவைசிங் கமிட்டிக்கு போக வேண்டாம், சென்சாரை கொடுங்கன்னு சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் மீண்டும் போகும். சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போனால் அது அப்பீல் முடிஞ்சு வர்றது கிடையாது, தேர்தலே முடிஞ்சு போகும். ஒரு 50 கேண்டிடேட் இருக்கான்னு சொல்லக்கூடியவன் ஒரு ஊருக்கு ஒரு 100 போஸ்ட் 200 போஸ்ட் போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா இல்லையா? எவனும் தெரிவிக்கல. இப்போ நான் இது பேசுனதும் ஜான் ஆரோக்கியசாமி ஓடாமல் இருந்தாருன்னா அவர் எதிர்ப்பு தெரியுங்கப்பா, போஸ்ட் விட்டுங்கப்பான்னு 4 வரை ஆர்கனைஸ் பண்ணலாம். 9ஆம் தேதி நேற்றே ரிலீஸ் ஆகலை, இன்னைக்கு 10ஆம் தேதி ஆயாச்சு. பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி மணிக்கு 17,000 டிக்கெட்டு புக் வைஸ்ல புக் ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த ஒரு கண்டிஷன் களத்துக்குள்ள அரசியல் கருணை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், ஜனநாயகன் பட ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. இதை முன்கூட்டியே சீமான் அவர்களும் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். விஜய் அவர்கள் கடைசி படம் ஜனநாயகன் நெருக்கடியில் அளிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை பகிர்ந்து இருந்தார். இப்போ அதே மாதிரி தள்ளி போயிருக்கு. இது அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்ற ஒரு கேள்வி இருக்கு. விஜய் அவர்களும் விஜய் தரப்பினரும் சீமான் அவர்களை எவ்வளவுதான் விமர்சித்தாலும் சீமான் அவர்களும் விஜய்க்கு ஆதரவாக ஒரு குரலை எழுப்பியிருக்காரு. இந்த விடயத்தெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, ஜனநாயகன் படத்தை பொறுத்த அளவில் சென்சார் மேட்டரில் அது விஜய்க்கு ஆதரவாக தான் சீமான் பேசியிருந்தாரு. அது ஒரு படைப்பு, அது விஜய் மட்டும் இல்லை, பலர் ஹெச் வினோத் அவர் ஒரு தமிழ் தேசிய உணர்வு கொண்ட ஒரு இயக்குனர் ஹெச் வினோத், தென் பலர் எத்தனையோ டைரக்டர்கள், அனிருத் ஒரு தமிழ் மண்ணில் இன்னைக்கு ரஹ்மானுக்கு பிறகு ஒரு பெரிய பாப்புலரான ஒரு மியூசியல் டைரக்டராட்டு பவர் பேக்டாக வரக்கூடிய ஒரு அனிருத், பலர் சம்மந்தப்பட்ட ஒரு படைப்பு தான் ஒரு சினிமா. அந்த அடிப்படையில் ஜனநாயகன் படம் இல்லை, எந்த படம்னாலும் சென்சாருக்கு பிரச்சனைக்கு ஆளாகாமல் ரிலீஸ் ஆகணுங்கிற அடிப்படையில் சீமான் பேசியிருக்கிறது ஒரு பொதுவாக பேசின ஒரு தன்மையை தவிர அது விஜய்க்கு ஆதரவான பேச்சுன்னு எடுக்க வேண்டியதில்லை. ஜனநாயகன் படம் சென்சார் ஆகி வரணுங்கிற கருத்தை சீமான் முன்வச்சார். சார், குறிப்பாக விஜய் அவர்களின் விடயத்தில் தமிழிசை அவர்களாக இருக்கட்டும், நயனார் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொன்ன விடயத்தில் மாறுபட்ட கருத்தை நீங்கள் முன் வச்சிருந்தீங்க. இப்போ அது வெற்றி பெற்றிருக்கு, எப்படி பார்க்குறீங்க இது? நன்றி. 8ஆம் தேதி நியூஸ் 18 சேனலில் இதை சொன்னேன். ஒருத்தர் என் சகோதரர் நயனார் நாகேந்திரன், ஒருத்தர் என் சகோதரி தமிழிசை. அவங்கெல்லாம் நமக்கு போட்டியும் இல்லை, எதுவும் இல்லை. அவங்க பாஜக மாநில தலைவராக இருக்காங்க. அவங்க முன்னாள் மாநில தலைவர் கவர்னராக இருந்தாங்க. மதிப்புக்கும் மரியாதைக்குரியவங்க, முன்னாள் அமைச்சராக இருந்தவர் நயனார் சகோதரர். ஓகே, நம்ம கருத்து தான் அதில் நம்ம மாறுபட்டோம். நம்ம என்ன பண்ணோம்னா, மோடி பிஎம்ஓ நம்ம கருத்தை ஏற்றுக்குவாங்க விஜய் விவகாரத்தில். ஏன்னா விஜய் பண்ணுறது தவறு. இப்போ சீமான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 பேருமே எதிரிங்கிறாரு. எல்லாருமே சமதளத்தில் வச்சுக்கிட்டு நான் வாரேன், நான் சரியானவன், தமிழ்நாட்டை சரியாக வழி நடத்துவேன். திமுகவும் அதிமுகவும்
காங்கிரஸ் பாஜகவுக்கு அனுசரியா இருந்து தமிழ்நாட்டை கெடுத்துட்டாங்க. இது ஒரு பொதுவான பார்வை. அதுக்குள்ள காரணத்தையும் அவர் சொல்றாரு. ஒரே குட்டையில் ஒரே மட்டையிலிருந்து முல்லை பெரியார், காவேரி, கச்சத்தீவு எல்லா இதுலையுமே பாஜக நிலைப்பாடு ஒன்று, ஈழத்தமிழர் பிரச்சனை, காங்கிரஸ் நிலைப்பாடு ஒன்று. அப்போ இந்த 2 நிலைப்பாட்டையும் நான் எதுக்குறேன். அதே மாதிரி திமுக, அண்ணா திமுக, அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் டாஸ்மார்க், இங்கே டாஸ்மார்க்னு அவர் தன்னோட கருத்துக்களை பலவாறு சொல்லி இவங்களை வந்து நான் மாறுபட்டு நிற்கிறேன்னு முன்னெடுக்கிறாரு. மக்களவைத் தேர்தலில் 8 விழுக்காடு வாக்கு எடுத்தார். விஜய் வரும்போதே ஒரு வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியோட வர்றார். இப்போ நீங்க அதுல வந்து நீங்க கிறிஸ்தவராக இருக்கலாம், இப்போ அது உங்க மத உரிமை. ஆனா நீங்க ஜான்குமாருக்கு ஏன் லாகா கொடுக்கலன்னு இங்க போய் பேசுறீங்க புதுச்சேரியில. அது ஓகே, அது பாஜக அரசாங்கத்தில் பாஜக காரர் தான் ஜான்குமார். லாகா கொடுக்காதது இவர் ரங்கசாமி. ஆனால் நீங்கள் ஜான்குமாருக்கு ஏன் லாகா கொடுக்கலன்னு கேட்குறீங்க. இது உங்களோட அரசியல் இதே வந்து ஒரு பிளவு மனப்பான்மை, ஒரு மத துவேஷத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. புரியுது. மத வெறியை நீங்கள் கொண்டு வரீங்க. அர்பன் நக்சல்ஸு, லயோலா மதமாற்ற கும்பல், இவங்கெல்லாம் சேர்ந்து ஜோசப் விஜய், ஜான் ஆரோக்கியசாமி, ஜீசஸ் நம்மளும் ஒரு கண்ணத்தை காட்டினா மறுகண்ணத்தை காட்டுங்கிற அவரோட அமைதி போதனை நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான். எங்களுக்கு ஜீசஸ் எங்கேயா தாண்டிங்க நடார் தான், நாங்கள் வன்முறை பாதையில் போகக்கூடாதுங்கிற அறிவுரை தான் எனக்கு அவர் தந்தவர். நம்மளும் அமைதி பார்வையில் உயிருக்கு அச்சப்படாமல் நம்ம அரசியல் கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவங்க. ஓகே, ஜீசஸ் பைபிளை தூக்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் உரிமை, அது கூட நான் மறுக்க வரல. முத அரசியல் களத்துக்கு வரும்போது 39 கேண்டிடேட்டை நான் போட சொன்னேன். ஜான் ஆரோக்கியசாமி தான் இவர் பிசி ஆனந்த எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி அந்த இரவு பாடசாலைக்கெல்லாம் நான் பாராட்டு தெரிவித்தேன், குருதி கொடைக்கெல்லாம் பாராட்டு தெரிவித்தேன். நடக்குதா என்னவான்னு தெரியல. இப்போ அப்போ ஃபோன் பண்ணி தரும்போது பிசி ஆனந்துக்கு நான் சொன்னேன், 39 போடுங்க, கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்காதீங்கன்னு. அவங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு 39 கேண்டிடேட் போடாமல் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, சிஏஏ எதிர்ப்பு, இந்திய முஸ்லிம்களுக்கு சிஏ வேலை எதுவுமே பாதிப்பு கிடையாது. இதே தான் நான் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சொன்னேன். அவர் அதே சிஏஏ பிரச்சனை தான். உதயநிதி ஸ்டாலின் உங்க தாத்தா வந்தாலும் சிஏஏ இங்க நிலைச்சு நிற்கும் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின்னு சொன்னேன். ரஜினிகாந்த் வயசானவங்க வீட்டில் இருக்கட்டுன்னு அந்த காலகட்டத்தில் சொன்னார். அவங்க நல்லா நட்பாக தான் இருக்காங்க, ஒன்றுக்கு ஒன்றா இருக்காங்க, அது வேறு விஷயம். அப்போ நம்ம உங்க தாத்தா வந்தாலும் சிஏ இங்கே இருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த சிஏஏக்கு எதிர்ங்கிறதா நீங்கள் ஒரே இஷ்யூவாட்டு எடுக்கிறீங்க மக்களவை தேர்தலுக்கு. இதில் வேற உதயநிதி ஸ்டாலின் கேர்ஃபுல்லாக இருந்து 39 வரையும் விஜய் ஒரு ஆளாட்டு காட்டாதவாறு பார்த்துக்கிட்டாரு. ஆனால் மோடி மனசில் என்ன உருவாயிட்டுன்னா, நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, இவர் வரும்போதே 39 போட்டிருந்தா நம்ம வந்து தர்மபுரி ஜெயித்திருப்போம், சௌமியா அன்புமணி சௌதரி ஜெயித்திருப்பாங்க, விஜய பிரபாகரன் ஜெயித்திருப்பார், நல்ல லீடிங்கில் விஜய பிரபாகரன் வந்திருப்பார், கள்ளக்குறிச்சி ஜெயித்திருக்கோம், அண்ணாமலை ஒரு இடையில நெருங்கி வந்திருப்பார், ஜெயிக்கவும் செய்திருக்கலாம், ஏசி சண்முகம். இப்படி ஒரு 5-6 தொகுதி இவர் தனிச்சு நின்னாருன்னா காங்கிரஸ் கூட்டணி அல்லாதவங்க வந்திருப்பாங்க. இவர் காங்கிரஸுக்கு இங்கே 39 வரணும்னு ராகுல் காந்திக்கு சப்போர்ட் ஆட்டு சிஏ எதிர்ப்புன்னு சும்மா இருந்துகிட்டாரு. அப்போ மோடிக்கு இது தெரியுமா தெரியாதா? உங்க மாநாட்டில் ரவீந்திர சாமி என்ன சொன்னீங்க? புலிகள் நீங்க. இன்னைக்கும் நான் சொல்றேன், ஸ்டாலின் 45% வாக்கு பலத்தோட தான் இருக்காரு. எனக்கு தோன்றதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ நீங்க ஸ்டாலின் 48 வருவாருன்னு 47 எடுத்தாரு, இப்போ 45 நான் சொல்றேன். உடனே எங்களோட கோபத்தில் புலிகள் நீங்க சொன்னீங்க. நம்ம மோடிக்கு என்ன ரிப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம்? இவர் வந்து வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கூட நம்ம கூட இருக்கிறாரு. இந்த ஃபோர்ஸ் இங்க நிலைக்கிறது மோடிக்கு லாபம் இல்லை. அப்போ அடுத்த கட்டம் இவர் என்ன வராரு? வக்ஃப் போர்டு, முஸ்லீம் ட்ரஸ்ட்ல அறச்சட்டம், அதில் அவங்களுடைய ஈகை இது சம்பந்தமாப்பட்ட வக்ஃப் போர்டுங்கிற முஸ்லீம் ட்ரஸ்ட் அறநிலையம் தொடர்பான அந்த சட்டம் இது. அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு, தப்பு இல்லை, அவருக்கு உரிமை. சிஏ எதிர்ப்பு அவருக்கு உரிமை. அடுத்து அவர் எங்கே வராருன்னா, ஓட்சோரியில் ராகுல் காந்தி அரெஸ்ட்டுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். முதல்ல கண்டனம் தெரிவித்தவர் தமிழ்நாட்டில் இவர் தான். அடுத்து இதுக்குள்ள வந்து ஸ்டாலின் போன்றவங்களாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது எல்லாம் மோடி இதில் பிஎம்ஓட்ட நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம். ஜோசப் விஜய்ங்கிறவர் மோடி எதிர்ப்பு அரசியல் சக்தி.
இவர் அரசியல் சக்தியா வளர்றது காங்கிரஸுக்கு தான் லாபம். இப்போ சீமான் காங்கிரஸையும் எதிர்க்கிறாரு, பாஜகவை எதிர்க்கிறாரு. மனித குலத்துக்கு எதிரின்னு பாஜகவை எதிர்க்கிறாரு, அந்த இனத்தின் எதிரின்னு காங்கிரஸையும் எதிர்க்கிறாரு. ஆனா இவர் வந்தது சந்தர்ப்பாத ஒரு நிலைப்பாட்டால தன் சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு கேரளாவில் இவருக்கு செல்வாக்கு இருக்கு, புதுச்சேரியில் செல்வாக்கு இருக்கு, வேணுகோபால் இவரை பார்த்துட்டாரு, ராகுல் காந்தி இவரை தூக்கிட்டாருன்னு ஒரு இது பண்ணி மோடிக்கு எதிராக அவர் தன்னோட ரஜினியோ அஜித்தோ தன்னோட சினிமா பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்கல, அரசியலாக்கல. நீங்க அரசியலாக்கல தப்பு இல்லை, பொதுவா வரணும். புரியுது. சீமான மாதிரி எல்லாத்தையும் ஈக்விட்டி டிஸ்டன்ஸ்ல வச்சு வரணும். நீங்க ராகுல் காந்தியை உயர்த்தி வச்சுக்கிட்டு மோடியை தரம் தாழ்த்தி வந்தீங்க. 2 வரையும் நீங்க அடிச்சிருப்பீங்கன்னா மோடிக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்க வரும்போதே மோடியை கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு ராகுல் காந்தியை தூக்கி வைக்கிற போது மோடிக்கு வந்து அதே சசிகலா அரசியல் வந்து விஜய் பண்றாருங்கிறது தெளிவாயிடுச்சு. சசிகலா அரசியல் இப்படித்தான். அவங்க வந்து ராகுல் காந்திக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே கூட்டிட்டு வந்தாங்க. அவர் கூட ஜெயலலிதாவை பார்த்தாரு. கலைஞர் அவங்க கூட்டணி கட்சி தலைவர் கூட பார்க்கல. இப்போ 22 MP இருக்கு, பார்க்காம இருக்க மாட்டார். இப்போ வந்து அவங்க கோபாலபுரத்துக்கு விசிட் பண்ணாமல் இருக்க மாட்டார். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலைஸ்டா கலைஞர் இருந்தபோது அவங்க கலைஞரே பார்க்காம ஜெயலலிதா மட்டும், நடராஜன், சசிகலா இவங்க தரப்புக்காக பார்த்துட்டு போனார். அப்புறம் ஜெயலலிதா மறைஞ்ச போதும் இங்கே வந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஜெயலலிதா வந்து எந்த காலத்திலையும் காங்கிரஸை ஏற்றுக்கல ஒரு கட்டத்துக்கு பிறகு. அப்போ நாங்கள் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்குவோன்னு ஐயா அம்மா நடராசன் 71 இந்திரா காந்தி அந்த இதில் இருந்து ஒரு முடிவெடுத்து போகிறாரு. அப்போ மோடி கிட்ட நாம் என்ன சொல்கிறோம்னா, சசிகலா அம்மையார் சிஎம் ஆனால் இன்றைக்கும் அவங்க தான் சிஎம்மாக இருப்பாங்க. ஸ்டாலின்லாம் இருந்திருக்க முடியாது, விட்டுருக்க மாட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக அரசியல் பண்ணுவாங்க. காங்கிரஸுக்கு சீட்டை அதிகரிக்கவும் நமக்கு சீட்டை குறைக்கவும் பவர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் பழைய மாதிரி 20 சீட்டு 25 சீட்டுன்னு மூப்பனார்கிட்ட கலைஞரும் புரட்சி தலைவியும் போட்டி போட்டு சீட்டு கொடுத்த மாதிரி காங்கிரஸ் உயர்ந்தரோன்னு சொன்னோம். அப்போ காங்கிரஸுக்கு பார்கெனிங் பவரை உயர்த்தக்கூடிய சசிகலாவை மோடி குறி வச்சு அடித்தார். தெரியும் நமக்கு, கவர்னர் வரல, ரெட்டலை இது, யாருக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு தெரியாத இடத்துல தினகரன் ஒரு இது, தென் 187 இடத்துல செலக்டிவ் ரைடு, இன்னும் பல அம்சங்கள் இவங்க தொடர்பாக இன்னைக்கு வர பத்மாவதி மில் கேஸில் சசிகலா அம்மையார் அக்யூஸ்டு. அப்போ நானும் விஜய் பண்ணுற தப்பை மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன், புரிஞ்சுக்கிட்டேன். விஜய் பண்ணுற தப்பை மோடிக்கு ரிப்போர்ட் பண்ண அவங்களுக்கு தெரியும். ஐபி இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் சோர்ஸ், குஜராத் டீம் இருக்குது. குஜராத் டீம்ல தான் நம்ம பாரத் பதக்ஜி வந்து முத குஜராத் டீம்ல இருந்து தான் என்ன மோடிக்காக வந்து பார்க்கும்போது என்ன பதவி வாங்கிட்டு மோடிக்கு செய்றீங்க, இங்கே உள்ள ஜாதி அமைப்புகள் அது இது அரசியலெல்லாம் மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணணும், மோடிக்கு ஆளாக ரிப்போர்ட் பண்ணணும்னு ஒரு கிரேட் சொல் பிராமின் தான் அவர் நம்மகிட்ட வந்து முத கேட்டார். அப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். மோடிக்கு எது நன்மைங்கிறத இன்னைக்கு வரை நம்ம அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை விஜய் சொல்ற மாதிரி புள்ளி வர புள்ளின்னு வெறும் இந்த வெப்லையும் டிவிலையும் பேசக்கூடியவங்கள ரவீந்திர துரைசாமி பிஎம்ஓவுக்கு நம்ம கருத்துக்களை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் விஜயோட அரசியலுங்கிறது காங்கிரஸுக்கு பார்கெனிங்க கூட்டுது. இப்படியே விஜய் ஒரு அரசியல் சக்தி ஆனால் காங்கிரஸுக்கு ஸ்டாலின் 20 MP சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ விஜயகாந்த் 8 விழுக்காடு வாக்கெடுத்ததுமே 2009ஆம் ஆண்டு விஜயகாந்த் அது இதுன்னு சும்மா வதந்தி செய்தி வரும்போதுவே கலைஞர் வந்து 16 சீட்டு கொடுத்து விட்டார். 2004 10 கொடுத்தவர் 9ல் 16 கொடுத்து விட்டார். அப்போ மீண்டும் அந்த காங்கிரஸை நோக்கி இந்த தமிழ்நாடு மக்களவை தேர்தல் களம் ஓடக்கூடிய ஒரு அரசியலை சசிகலா பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. விஜயும் அதை பண்ண வந்தார். அப்போ நீங்கள் பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே மோடிக்கு எதிராட்டும் வன்மத்தோடு ராகுல் காந்திக்கு ஆதரவான ஒரு அரசியலை இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நான் விஜய் பிடிஎம் இல்லைன்னு நான் சொன்னனா இல்லையா? பல பேர் குற்றச்சாட்டு வைக்கும் போது இல்லை அப்படின்னு இல்லை, அவர் இதுக்குள்ள தான் வராரு. மோடி மேல உள்ள வன்மத்தில் மதவெறியோட வராரு. மதவெறி கும்பல்கள் அவர் கூட நிற்குது. ஒரு அர்பன் நக்சல் மாதிரி செயல்படுறாரு, ஒரு லயோலோ கன்வர்ஷன் குரூப் மாதிரி செயல்படுறாரு. அவங்களோட கூட்டம் பார்க்கலாமா சார்? அந்த அளவுக்கு தான் மோடி பார்க்கிறாரு. ஜான் ஜீசஸ் ஜோசப் விஜய் ட்ரிபிள் ஜே, இதுதான் அவங்களோட தாரக மந்திரம். அப்போ நமக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரன் இவன் தாழ்நிலை நாடார் பின்னணியில் வந்தவொன்னு தான் நமக்கு எதிராக அவங்க செய்தி தொடர்பாளர்களை வச்சு வன்மத்தில் பண்ணது காரணமும் நம்மளோட பின்னணியும் ஒரு காரணம். அந்த ஒரு நியூஸ் 18ல் ஒரு பையன் வந்து என்னை எதுக்க வரும்போது தம்பினெல்லாம் எனக்கு எதிரியில் பணம் கட்டி பிடிச்சதும் அதெல்லாம் பெரிய பெருமையாக பேசுகிறாங்க இல்லையா?
அதே மாதிரி வீர வெங்கடேஷன் ஒருத்தர் நீ7ல ஒரு தம்பி, அதுவும் இவங்களை தூண்டி விட்டு தான் நமக்கு எதிராக இது பண்ணது. ஏன் இவரே சொன்னார, ஜெகதீஸ்வரனே சொன்னார, ரவீந்திரன் துரைசாமி எழுத்தாட்டிங்க, அவர் RSS காரன்னு அவரை மற்றவங்களை அனுப்பிவிடக்கூடிய ஒரு தன்மையை பார்த்தாங்களே. அப்போ இது தவறு இல்லை. இப்போ இன்னொன்று பிரச்சனையும் இவங்கள்ட்ட வருது. டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமானன்னு, விஜய் சீமானுக்கு துணை முதல்வர் கொடுக்குறாருன்னு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு இதை பண்ணார், பத்திரிகையில் வந்துச்சு பண்ணார். அப்போ நான் தான் உடனே சொன்னேன், பலம் நிரூபித்தவர் சீமான், நீங்கள் பலம் நிரூபிக்காதவங்க அது எப்படிங்கன்னு சொல்லும்போது சீமானு ஓப்பனாக சொல்லிட்டார், தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், ஏன் பின்னாடி நீ வரணும், பலம் நிரூபிச்ச நான் எப்படி ஒன்றை சேமா ஒத்துக்க முடியும், நீ வேணா என் பின்னாடி வான்னு சீமான் சொன்னார். இந்த இடம் தான் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் எனக்கும் மோதல் வந்த இடம். முதல்ல மோதல் வந்துட்டு உடனே நான் சொன்னேன், 18 விழுக்காடு என்டிஏ வந்து 8 விழுக்காடு சீமான நிதிஷ்குமார் மாதிரி சிஎம் கேண்டிடேட் வரதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நியூஸ் 18ல சொன்னேன், பார்த்துருப்பீங்க நீங்க. அது நடந்துருமோன்னு எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்து அதுக்கு பின் தான் கூட்டணி அமைச்சது. உடனே கூட்டணி பார்லிமெண்ட்லேயே வராது உள்ள அமைச்சுக்கிட்டார். நம்ம அவர் புத்திசாலி, அவர் 3வது பேருங்கிறதுல அவர் அமைச்சிட்டாரு. இப்போ இந்த இடத்துக்குள்ள ஜான் ஆரோக்கியசாமிக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. இதுல மோடிக்கு எதிரான இவங்களோட வன்மத்தை தமிழிசை கண்டுபிடிக்கல, நயினார் கண்டுபிடிக்கல, அண்ணாமலை முதல்ல கண்டுபிடிக்கல, ராஜா கண்டுபிடிக்கல, நாம கண்டுபிடிச்சுக்கிட்டோம். நான் இன்னும் சொல்ல போனா மோடிய மணிசங்கர் ஐயரும் இவர் பிரியங்கா காந்தியும் தவறான வார்த்தையால சொன்னா அதற்கு பதிலடி கொடுக்கறது நம்மளாதான் தமிழ்நாட்டுக்குள்ள இருப்போம். ஸோ இந்த இடத்துக்குள்ள நம்ம கருத்துக்கு மோடி கிட்ட பெரிய வெயிட்டேஜ் உண்டு. இவன் சுயநலம் இல்லாம பேசுறான், எந்த பதவியும் எதிர்பார்த்து பேசல, எம்பியானு எம்எல்ஏங்கிற ஆசையில பேசல. அப்போ இவன் கருத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும்னு மோடி அதை கணக்கிடுறாரு. மற்றவங்க விஜய் வந்தா நாம எம்எல்ஏ ஆகிறதுக்கு அது கூட கொஞ்சம் பலமா இருக்கும்னு தமிழிசை நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, அவங்க அரசியல் பாதையில வந்திருக்காங்க, அவங்க அரசியல் உயர்வுக்கு அவங்க நினைக்கிறதுல தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். நயினாரும் அப்படிதான் நினைச்சாரு, தமிழிசை அப்படிதான் நினைச்சாரு. ஆரம்பத்தில் விஜய்க்கு ஆதரவு இருந்த அண்ணாமலை திரும்ப தான் விஜயோட சூதுவாதிகளை நம்ம அவர்கிட்ட சில தகவல்களை சொல்லும்போது அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு வைங்களா. இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள ரங்கராஜ் பாண்டே ஏற்கனவே நம்ம சசிகலா மேட்டத்தில் நம்மகிட்ட பல்ப் வாங்கின என் தம்பி அவர் போட்டு ஐயோ இதெல்லாம் போட்டு பெரிய பாடா படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம மோடிக்கு நன்மை எதுவோ அதை மோடி கிட்ட சொன்னோம். அப்போ மோடி பார்த்தாரு, நீ வர்றதுக்கு முன்னாடியே ராகுல் காந்திக்கு ஆளா நின்று காங்கிரஸுக்கு பார்கெனிங்க உயர்த்துற, ஒன்னால இங்க 10 சீட்டு ஜெயிக்கக்கூடிய காங்கிரஸ் 20 சீட்டு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை நீ உருவாக்க பார்க்குற. அப்போ ஒன்றை ஒழிச்சாதான் என் எதிரி எண்ணி பலப்படுத்த மாட்டேன், உனக்கு நான் என்ன பாடம் படிச்சு கொடுக்குறேன்னு மோடி பாடம் படிச்சு கொடுக்குறாரு. இதுதான் சசிகலா விஷயத்திலையும் நடந்தது. சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எரியும்போது அதை கொண்டு அடைக்கணும்னு சொல்லும்போது மோடி என்ன பார்த்தாருன்னா, இவங்க என்னைக்கு மீண்டும் வலுப்பட்டாலும் ராகுல் காந்தி இந்திரா காந்தி குடும்பம் பக்கம் போய் நிற்பாங்க, விஜய் வலுப்பட்டாலும் இந்திரா காந்தி குடும்பம் பக்கம் போய் நிற்பாரு. அப்போ இந்திரா காந்தி குடும்பம் ராகுல் காந்தின்னு பலப்படுத்துறவங்கள நம்ம அடிச்சிருவோம்னு மோடி அடிக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள மோடிக்கு தன்னோட கொள்கையில மிக உறுதியானாலும் கூட சீமானை பொறுத்தவரை அவர் பொதுவான தலைவர் தான். காங்கிரஸையும் எதுக்குறாரு, நம்மளே எதுக்குறாரு, ரெண்டையும் ஒரே தராசு தட்டில் வச்சு எதுக்குறாரு. ஸோ அவருக்கு நம்ம மேல வன்மத்தில் அவர் ஒன்றும் எதுக்கல. அரசியல் ரீதியா பாஜகவுக்கு நிலைப்பாட்டை எதுக்குறாரு. பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழை லடிசிமான்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டில இருந்து அவர் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ 10 விழுக்காடு இடஒதுக்கீடு UWC எதுக்குறாரு. அதுல எல்லா திட்டங்களையும் அவர் எதுக்கும் போது காங்கிரஸ் தான் புள்ளியார் சொல்லி போட்டதுன்னு காங்கிரஸையும் சேர்த்து எதுக்குறாரு. நீட்டு இதெல்லாம் சீமான் அடிக்கும் போது, இந்தி திணிப்புல இருந்து எல்லாத்தையும் அடிக்கும் போது காங்கிரஸ் தான் முதல்ல இந்த தப்பை செய்தது. அதை பெருசாக்குறது பாஜகன்னு ஒரு அரசியல் ரீதியா உண்மையை சொல்லி ரெண்டு பேருமே எதிரிகள்னு அவர் தெளிவா போறாரு. விஜய்க்கு போக்கு வந்து காங்கிரஸை பலப்படுத்துறதுக்கு அவர் வந்து தன் பாப்புலாரிட்டியை பயன்படுத்துறாரு. வேணுகோபால் இவரை வந்து கேரள சிஎம்மா சொல்லி கேரளாவில் பிரச்சாரம் பண்ண போறாருன்ற தகவல்கள் வருது. அதே மாதிரி பல மாநிலங்கள்ல தன்னுடைய பாப்புலாரிட்டியை காங்கிரஸுக்கு ஆதரவா திருப்ப போறான்னு வருது. அப்போ காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு சக்தியை, தனக்கு எதிரான ஒரு சக்தியை மோடி போன்ற அதிகாரம் உள்ளவங்க விட்டு வைப்பாங்களா? இதைத்தான் நம்ம சொன்னேன். சர்வ வல்லமை படைச்சவங்க, இழக்கிறதுக்கு எதுவும் இல்லான்னு நினைக்கக்கூடியவங்களை நீங்க கொள்கை எதிரி அது இதுன்னு கொஞ்சம் விளையாடுனா அவங்க விட மாட்டாங்க. நயினார் தமிழிசை வந்து அவங்களுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு கூடுதல் பலமா இருக்கும். ஒரு விழுக்காடு ஓட்டோ, ஒரு 4 லட்சம் ஓட்டோ கூட விஜய் வச்சு வந்துட்டுன்னா லாபம் தானே. அது ஒரு 1000-2000 ஓட்டில் தோத்து போவாங்கன்னா விஜய் வச்சு அவங்க ஜெயித்துருவாங்க. அப்போ அவங்க அரசியல் வாழ்க்கைக்கு அது லாபம் தானே. மீண்டும் அவங்க என்ன ஓட்டத்தை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், என் சகோதரர் சகோதரி தான். இது வந்து மோடி கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்றோம்.
தெரியும் உங்களுக்கு. மோடி நம்ம கருத்துக்கு பெரிய வெயிட்டேஜ் கொடுப்பாருங்க தெரியும். அதுல அந்த வெயிட்டேஜ் கொடுக்கும்போது உறுதியா நம்ம பிஎம்ஓல தெரிஞ்சதுனால தான் 8ஆம் தேதி நியூஸ் 18 தொலைக்காட்சியில சசிகலாவுக்குள்ள ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குன்னு லட்சுமி சுப்பிரமணியம், நவனித் ஆர்எஸ்எஸ் காரர், பிஜேபி காரர், நம்ம நண்பர் தான், ரொம்ப திறமையான ஒரு டிபேட்டர், எங்க அண்ணன் கோபண்ணா, காமராஜ் தொண்டர், காமராஜ் ஆட்சி அமைப்பும் புக்கெல்லாம் எழுதினவர் கோபண்ணா அண்ணன். அடுத்து லோகேஷ்னு ஒரு விஜய் தரப்பு நண்பர், நல்லா தான் பேசினார், கண்ணியமான நண்பர். நான் லோகேஷை பாராட்டுறேன், நான் பாராட்டுறேன். நம்ம இந்த சில்லறைகளை வச்சு நம்ம கிட்ட ஜானாரிக்கு சாமி எரிச்சல் பட்டுனது தான் நமக்கு அந்த கோபங்கள் வருது. ஸோ இந்த நிகழ்ச்சியிலே நான் தெளிவாக சொன்னேன், சசிகலாவுக்கு ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குன்னு டிக்ளேர் பண்ணேன். எல்லா தொலைக்காட்சிகள்லையும், எல்லா வெப் தொலைக்காட்சிகள்லையும், நியூஸ் 18 தொலைக்காட்சியிலும் வெளிப்படையா இவர் நயனார் நாகேந்திரன் சகோதரர், தமிழிசை சகோதரி, இவங்க கருத்தா, ஏன் கருத்தா, யார் கருத்து மோடிக்கிட்ட எடுபடுது விஜய் விஷயத்துல, விஜய இன்னொரு சசிகலா மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, இன்னும் இது நடக்கும். அது விஜயோட தவறு தான் காரணம். நீங்க வன்ம அரசியல் பண்ணீங்க, மதவெறி அரசியல் பண்ணீங்க, எனக்கு எதிராக நீங்க திட்டமிட்டு ஜானாரிசாமி நபர்களை தூண்டி விட்டு அரசியல் பண்ணாரு. அதுக்குள்ள இதை நீங்க அனுபவிக்கிறீங்க. இன்னும் இதுல நீங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி கரெக்டா நேர்மையான நாணயமான மக்கள் அரசியலை சீமான் பண்ற மாதிரி மக்கள் அரசியலை பண்ணுனா உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்க மக்கள் அரசியலை பண்ணாம வன்ம அரசியலை மதவெறியில பண்ணனால்தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்குது. எல்லாரும் ரங்கராஜ் பாண்டே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? ரங்கராஜ் பாண்டேஜி மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? சசிகலா, விஜய் தம்பி, இப்போவாது புரிஞ்சுக்கப்பா. மோடிக்காக இங்க யாரு நிற்கா, யாரோட கருத்துக்கு மோடி கிட்ட வெயிட்டேஜ் அதிகம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கப்பா. இல்லை, மற்றவங்க கூட மோடிக்கானவங்க தான், நான் மறுக்க வரல, நான் அது யாரையும் குறை சொல்லலை. நம்ம முழுக்க மோடி நன்மை மட்டுமே கருதி நமக்கு ராஜ்யசபா நாமினேட் தந்துருவாரு, இல்லை நமக்கு அந்த பதவியில துணை மத்திய ராஜாங்க அமைச்சர் அந்த சொல்ல பதவி தந்துருவாரு, அதுக்கு இவரை அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், அதுக்கு அவர்கிட்ட போய் நிற்கணும். நமக்கு அந்த கேரக்டரே கிடையாது, கேரக்டர் தெளிவா கிடையாது. நம்ம மனசுல என்ன பட்டோமோ அதை தெளிவா சொல்லி இது பண்றோம். மோடிக்கு எது நன்மையோ அதை சொன்னோம். அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு விஜய் படாத பாடுபடுறாரு. இன்னும் இது தொடரும். இப்போ நீங்க ஜனநாயகம் படத்துக்கு 21ஆம் தேதி தான் மீண்டும் போட்டிருக்காங்க. 21ஆம் தேதியும் இவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போகணுன்னு தான் மத்திய அரசு கேட்கும். அவங்க ஆஷா தனி நீதிபதி முதல்ல கொடுத்த தீர்ப்புப்படி சென்சாரை கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ சென்சாரை உடனே கொடுக்கணுமா, ரிவைசிங் கமிட்டிக்கு போகணுமாங்கிறது அது பிரச்சனை இருக்கும். ரிவைசிங் கமிட்டிக்கு போக வேண்டாம், சென்சாரை கொடுங்கன்னு சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் மீண்டும் போகும். சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போனால் அது அப்பீல் முடிஞ்சு வர்றதுக்கு இடையில தேர்தலே முடிஞ்சு போகும். அப்போ நீங்க சர்வ வலிமைப்படுத்த மோடி ஒரு ஏமாளி இழிச்ச வாய ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்ணிடலாம்னு நினைச்சுக்கிட்டு, நயினார் நம்மகிட்ட இருக்காரு, இவரு ஹெச்ராஜா நம்மகிட்ட இருக்கிறாரு, தமிழிசை நமக்கு ஆதரவா இருக்கிறாங்க, அண்ணாமலையும் அறகுறையா நமக்கு ஆதரவா இருக்கிறாரு, பாஜகவில் உள்ள அந்த சமூக வலைத்தள ஆட்கள்லாம் நமக்கு ஆதரவா இருக்கிறாங்க. ஒரு ரவீந்திரன் துரைசாமி என்ன பண்ணிடுவான், புலி, அவனால என்ன பண்ணிட முடியும்? பாஜகவே எங்கிட்ட இருக்குது, அதை ஒரிஜினா டெல்லியில லாபி பண்ணிட்டாரு, அங்க பண்ணிட்டாரு, இங்க பண்ணிட்டாரு. நீங்க இருமாப்பிலையும் இருந்த நீங்க வன்ம அரசியலை கையில் எடுத்தீங்க. உங்க வன்ம அரசியல், மதவெறி அரசியல், மோடி எதிர்ப்பு அரசியல், சோனியா காந்திக்கு மகன் ராகுல் காந்திக்கு வரதுக்கு முன்னே ஆதரவான ஒரு அரசியல், இனத்தை அழிச்ச ராகுல் காந்திக்கு ஆதரவு அரசியல் உங்களை இன்னைக்கு படாத பாடுபடுத்தி இருக்குது. இது இன்னும் தொடரும். மோடி தொட்டா விடமாட்டாரு. அது அடிபட்ட புலி மீண்டும் பாயுங்கிறது அவருக்கு தெரியும். நான் மோசமான உதாரணத்தை அதை சொல்ல வரல, கௌரவப்படுத்திய சகோதரர் விஜய்க்கான உதாரணத்தை சொல்றேன். அதே நிலைப்பாடு தான் சசிகலா அம்மையாருக்கு. ஸோ சசிகலா அம்மையாருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு. இதுல சசிகலா அம்மையாரை பொறுத்தவரை நம்ம சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. பட் விஜய் பொறுத்தவரை சில இது கரெக்டா இது பண்ணுனா தப்பலாம், கரெக்டா இது பண்ணா தப்பலாம். அது அதுக்குள்ள கூறு இருக்கா, அறிவு இருக்காங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். அது பண்ண தப்புக்கான பலனை அனுபவிக்கிறாங்க. இதை தவிர இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. வெறுமனே புள்ளி ரவீந்திரன் துரைசாமின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது இல்லைங்கிறத இப்போ புரிஞ்சிருக்கும். சொல்லி அடிக்கக்கூடியவங்க நாங்க 8ஆம் தேதியே சொல்லிட்டோம், சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குன்னு சொல்லிட்டோம். அதுதான் இப்போ நடக்குது. அது நான் சொல்லும்போது நயினார் தமிழிசை 2 பேரை சொல்லியே மோடிக்காக எதிர்பார்க்காம பாரத் பதக்சி காலத்துல இருந்தே 2014 இருந்தே நம்ம இருக்கிறோம். நம்ம சொல்லி பல விஷயங்களை மோடி நம்ம சஜஷன் பல சஜஷன்ஸை மோடி நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. சசிகலா விஷயத்துல சரி, ஜெயலலிதாவை சென்னமேனி வித்யாசராவுங்கிற
பொறுப்பு கோணரை போட்டு வரவேற்கவும் வழி அனுப்ப வச்சதெல்லாம் சரி, பல விஷயங்கள் நம்மளால் பட்டியல் போட முடியும். அந்த வகையில் இன்னைக்கு சசிகலாவுக்கு ட்ரீட்மெண்ட் தான் ராகுலுக்கு பார்கெனிங்க ஏற்றக்கூடிய விஜய்க்கும் நடக்குன்னு நம்ம சொன்னோம். அது நடந்திருக்குது. இதுதான் 100% உண்மை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ வந்து பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. திரையுலகில் இவ்வளோ நாள் மற்ற ரசிகர்கள் மீது அவதூறு பரப்பிய விஜய் ரசிகர்கள் இப்போது இதுக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ தராங்க. அரசியலில் அதே மாதிரி சீமான் மீது வந்து நெகட்டிவாக வந்து விஷயங்கள் வந்து பரப்பிட்டு வராங்க. இப்போ மற்ற ரசிகர்கள் மத்தியில் நாம் தமிழருக்கான அந்த வேல்யூ வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படி பார்க்குறீங்க சார்? சுருக்கமாக அவங்க பற்றி. பராசக்தி படம் இன்னைக்கு தம்பி ஹேமந்த் குமார் சொல்லும்போது மணிக்கு 17,000 டிக்கெட்ஸ் புக் மை ஷோவில் புக் ஆகுதுன்னா பெரிய இதுன்னு சொன்னால், நம்ம உணர்வுள்ள பையனால துரந்தருக்கு 5,000 போகுதுனானே அதையும் சொன்னான் அந்த ஹேமந்த் குமார். ஸோ 17,000 டிக்கெட்டு மணிக்கு போகுதுன்னா சிவகார்த்தியன் இதில் வந்து பெஸ்ட் ஆஃப் சிவகார்த்தியன் தான். இது தீபாவளி வர படம் நல்ல இது இருக்குது, நல்ல ரிப்போர்ட்டும் பலரும் சொல்கிறாங்க. நான் ஒரு அந்த ஒரு வெப்பில் தான் பார்க்கும்போது நல்ல ரிப்போர்ட்டும் சொல்கிறாங்க. ஃபோக்கஸாக பொய்யாட்டும் திட்டமிட்டு பொய்யான இதுகளும் மற்ற சிவகார்த்தியன் படத்துக்கு தோல்வியடைந்த சிவகார்த்தியன் படத்துக்கு வந்த இதுகளையும் வந்து இது மாதிரி காட்டுறதும் திட்டமிட்டே பரப்பு இது பண்ணுறாங்க. 2025 விஜய்க்கு படமே கிடையாது. 25 500 கோடிக்கு மேலே அதிக வசூல் பெற்ற படம் கூலி படத்துக்கும் இப்படித்தான் பரப்புனாங்க. ஸோ இது வாடிக்கையாக இருக்குது. மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு படம் எப்படி இருக்குங்கிறத அறியறதுக்கு மக்களுக்கு பல வழிகள் இருக்குது, மவுத் பப்ளிசிட்டி இருக்குது, பல இதுகள் இருக்கு. சமூக வலைத்தளங்களில் மோசடியா பொய்யா திட்டமிட்டு பிரச்சாரம் பண்றாங்கிறது தெரியும். பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்ப மாட்டாங்க. அவங்களே அவங்க சோர்ஸ் மூலமா படம் பார்த்தவங்க, படத்தை பற்றி ரேட்டிங் கொடுக்கக்கூடிய ரிவ்யூஸ் இதை பார்த்துக்கிட்டு, அதாவது கிரெடிபிலிட்டி உள்ள ரிவ்யூஸ் இதை பார்த்துட்டு அவங்க படத்தை பார்ப்பாங்க. படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. ரிசல்ட் வந்த பிறகும் மணிக்கு 17,000 டிக்கெட் போகுதுன்னு சொன்னா இது ஒரு பெரிய எண்ணிக்கையில டிக்கெட்டு தான். சிவகார்த்தியன் படத்திலே த பெஸ்டா அமரனை தாண்டி வரக்கூடிய அளவு கூட வசூலில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த திட்டமிட்டு படங்களுக்கு பொய் வதந்தியை பரப்புவாங்கிறது ஒரு தெரிஞ்ச உண்மையாயிட்டுங்கிறனால நம்ம எந்த படத்துக்கு முன்னாலும் கூட இந்த பொய் வதந்திகளை மக்கள் வந்து பெருசாக எடுக்க மாட்டாங்க. பலர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு நேரத்தில்.